எல்லாத்துக்கும் கிடையாது. இந்த B40 இருக்கிறவங்க, இந்த வயதானவர்கள், இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸாவது டிக்கெட் ப்ரைஸ் கிடைக்கணும்னு நாங்கள் வந்துட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம சில பேரால் வந்துட்டு மலைக்கு போகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அந்த படம் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 1000 வழிகள் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க அன்றாட வாழ்க்கை மாதம் ஓட்டுறதே அந்த 1000 வழியிலேயே தான் இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கை வைவியை சொல்லியிருந்தாரு. புறத்தூக்கான வாக்குவோம், நம்ம ஒரு அலோகேஷன் கொடுக்குற மாதிரி பேசுவோம். நம்ம முயற்சி எடுக்காமல் எதுவுமே நடக்காது. இவ்வேளையில் வந்துட்டு வைவி வந்துட்டு இன்னொரு நான் பேசியிருந்தேன். நம்ம சபரிமலைக்கு போகிறோம், யாரெல்லாம் அந்த கஷ்டமான கடினமான பாதையில் போகும்போது இந்த காப்புறுதி திட்டம் ஒன்று என்கிட்ட பேசியிருந்தாரு. நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுத்துருப்பாங்க, ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம மலேசியா ஐயப்பா சேவா சங்கம் மூலியமும் நம்ம ஆலயம் மூலியமாகவும் இங்கே உள்ள பக்தருக்கு மட்டும் இல்லை, நாடு தலைவர் இருக்கிற எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் பெசிபிக் இன்சூரன்ஸ் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு ஆளுக்கு 10 ரிங்கெட் தான். நீங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸில் இது 1 வருஷத்துக்கு PA, இது பர்சனல் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. நீங்கள் பேர் போகிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு இது தேவையான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சின்ன அளவுக்கு வந்து ஒரு சின்ன இது ஒரு 10 எப்படியோ செலவு பண்ணுறோம். ரொம்ப நாங்கள் பேசி வைபியோட ஒத்துழைப்புனால இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு இல்லை, 1 வருஷம். இன்னைக்கு 10ஆம் தேதி இருந்தோம்னா நெக்ஸ்ட் இயர் 10ஆம் தேதி வரைக்கும் அது கவரேஜ் இருக்கும். இது வந்துட்டு நம்ம வைபியோட முயற்சினால இது நடந்திருக்கு. இது வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நியூஸில் அறிக்கை விடுறோம். இது மலேசியா ஐயப்ப சேவா சங்கம் நம்மளோட ஆஃபீஸ் பேரண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணி இதோட மேல் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நேரத்தை கடத்தாமல் இன்றைக்கு பூஜைக்கு சிறப்பு வருகிறோம். சபரிமலை மேல்சாந்தி அவர்கள் இந்த வார்த்தையை பேச சொல்லிட்டு நம்மளை அடுத்துட்டு நம்ம வைபி குணராஜ் அவர்களே கொஞ்சம் பேசுவாங்க. அதை தொடர்ந்து ஒன்றே அவர் எனக்கு இது அவரை பழக்கம் கிடையாதுங்க. ஒரு 2 வார காலமாக வந்துட்டு அவர் என்னை தொடர்பு பண்ணார். என்ன சுவாமி கேட்டீங்க, அவர் சொல்லும் போது எனக்கு எதுவும் கேட்குறாங்கன்னு தெரியல. அப்புறம் நேற்று வந்து கனடாவிலேருந்து நேராக இங்கே வந்து என்ன அவரோட திட்டங்கள், எதனால இந்த ஆலயத்தை சூஸ் பண்ணி கேட்டேன். அவர் சொன்னார், உங்களோட யூடியூப்பில் வந்துட்டு உங்களோட டிக்டாக்ல நீங்கள் பேசின ஸ்பீக்கை கேட்டேன், இந்த ஆலயம் வந்துட்டு சரியாக இருக்கும், இந்த குருசாமி கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கனடாவிலேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்காரு. இந்த ஐயப்பனோட புகழ் பரப்பணும், இந்த ஐயப்ப வழிமுறைகள் தவறான வழிக்கு போகக்கூடாது. ஒரு இவர் எதுக்காண்டி செய்கிறாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், ஐயப்ப பக்தர், வேற எந்த ஒரு காரணம் இல்லை. இன்னைக்கு இங்கே எல்லாம் நம்ம கூடியிருக்கோம், ஏழை பணக்காரன் என்ன ஜாதி அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏழை பணக்காரன் தான் ஒரு காசு இருக்கா எதுவுமே இல்லை. நம்மள எல்லாமே ஈக்குவாலிட்டியாக இருந்து சுவாமியே சரணமையப்போம், சுவாமியே சரணமையப்படுற அந்த ஒரு எண்ணத்தில் வந்துட்டு உலகெங்கிலும் இந்த ஐயப்ப வழிபாட்டை தவறான இடத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு மேல்சாந்தி கையால் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் வைபி குணராஜ் அவர் கையால் இந்த வெப்சைட் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட் பேர் வந்துட்டு யுனைடெட் ஸ்ரீ சாஸ்தா பீடம் என்ற வெப்சைட்டை வந்துட்டு இது பண்ணுறாங்க. நம்ம மேல்சாந்தி அவர் பேசின பிறகு குணராஜ் வைபி குணராஜ் பேசின பிறகு நம்ம கபிலன் கொஞ்சம் டைம் எடுக்கிறோம். நம்ம எப்போதும் வந்துட்டு போகிறோம், இன்னைக்கு ஒரு நாள் நம்மளோட விரத முறைகள். சுவாமி சரணமையப்பா, ശബരിമല വാണരുളന്ന അയ്യപ്പസ്വാമി ശബരിമലയ്ക്ക് പോകാനായിട്ട് മുദ്ര ധരിച്ച് മാലയിട്ട ഓരോ അയ്യപ്പന്മാരും തുല്യരാണ്. തത്വമസി എന്ന് നമ്മൾ പറയുന്ന ആ ഭാവം മറ്റ് ദേവതാ സങ്കല്പങ്ങളിലൊന്നും നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നതല്ല. ശിവന്റെയും വിഷ്ണുവിൻ്റെയും ചൈതന്യങ്ങൾ ചേർന്ന് വിളങ്ങുന്ന ആ സത്യസ്വരൂപൻ ധർമ്മശാസ്ത്രമാണ്. മണ്ഡലരാജകുമാരൻ അനന്തസ്വാമിയാണ്. അവിടെ മാത്രമേ നമുക്ക് തത്വമസി എന്ന് പറയുന്ന ആ തത്വം നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നുള്ളൂ. മറ്റു ക്ഷേത്രങ്ങൾ അങ്ങനെയല്ല. ഓരോ സ്ഥലങ്ങളിലും ഓരോരോ ആചാരങ്ങളാണ് നടന്നു വരുന്നത്. പൂജാതിവിധാനങ്ങളിലും പ്രാർത്ഥനയിലും മറ്റനുഷ്ഠാനങ്ങളും ഒക്കെ വ്യത്യാസം. ശ്രീഗുരു മുന്നിൽ എത്തുമ്പോൾ ആ 2 ചൈതന്യങ്ങളും ഒന്നാണെന്ന് നമ്മൾ വിശ്വസിക്കണം. അങ്ങനെയാണ് വിശ്വാസം. ഭഗവാന്റെ അനുഗ്രഹം
എല്ലാവർക്കും വാനോളം വാരി വാരി കൊടുക്കുന്ന അനുഗ്രഹമൂർത്തിയാണ് ശ്രീ അയ്യപ്പസ്വാമി. ഞാനവിടെ മേശാന്തായിരിക്കുന്ന ആ സമയത്ത് കർണാടകയിൽ നിന്ന് ഒരു അയ്യപ്പ ഭക്തന്മാർ എത്തിയതിൽ ഒരു കൊച്ചു കുട്ടിക്ക് സംസാരശേഷിയില്ല, പേച്ചാറ്. അന്നേരം അവര് ഭഗവാനോട് എന്ത് ചെയ്യണം മേശാന്തി, ഭഗവാനോട് നമ്മൾ പ്രാർത്ഥിച്ച എന്താ നമ്മുടെ കുഞ്ഞിനെ ഒന്ന് മിണ്ടാൻ എന്താണ് ഒരു മാർഗം, മേച്ചു വരാൻ എന്താണ് ഒരു മാർഗം അടയാളിച്ചിരിക്കുന്ന ആ സമയത്ത് ആ ഭസ്മത്തിൽ വിഭൂഷണനായിരിക്കുന്ന ആ ഭഗവാന്റെ ആ ഭസ്മം നമ്മൾ അടുത്ത മാസം നടന്നുകൊണ്ടുപോലും ആ വിഗ്രഹത്തിൽ നിന്ന് എടുത്ത് നമ്മൾ സൂക്ഷിച്ച് അയ്യപ്പഭക്തന്മാർക്കെല്ലാം കൊടുക്കാൻ, എല്ലാവർക്കും കൊടുക്കാൻ കഴിയുന്നില്ല എന്ന് വെച്ചാൽ എത്രത്തോളം അയ്യപ്പന്മാരാണ് അവിടെ എത്തിച്ചേർന്നത്, എന്നാലും നമുക്ക് കൊടുക്കുന്നിടത്തോളം മുന്നോട്ടൊക്കെ കൊടുക്കാൻ സാധിക്കുന്നുണ്ട്. ഈ ഭസ്മം ആ കുട്ടിക്ക് കൊടുത്തു, നാക്കിലും നെറ്റിയിലും ഒക്കെ തൊടാൻ പറഞ്ഞു. പിന്നെ വേണ്ട ഡോക്ടറെ കണ്ട് വേണ്ട ചികിത്സകൾ ചെയ്യണം. മന്ത്രയന്ത്ര ഔഷധങ്ങളാണ് നമ്മൾ പറയുന്നത്. പ്രാർത്ഥനയുടെ കൂടെ തന്നെ നമ്മുടെ ട്രീറ്റ്മെന്റും നമ്മുടെ വൈദ്യശാസ്ത്രവും കൂടെ നമുക്ക് അനുവർത്തിച്ചു. സ്വാമിയേ ഇതെല്ലാം നമ്മൾ വിളിക്കുന്ന ആ നാമജപത്തിന്റെ ശക്തിയാണ്. ഓരോരുത്തർക്കും ഓരോരോ പുണ്യഫലങ്ങൾ കിട്ടുന്നത് നമ്മൾ ഓരോരുത്തരും ചെയ്യുന്ന പൂജയാണ്. പൂജയെന്ന് ചോദിച്ചാൽ ഞങ്ങൾ മാത്രമല്ല, നിങ്ങൾ പൂജ ചെയ്യുന്നവരാണ്. ആ പൂജ നിങ്ങൾ ചെയ്യുന്ന പൂജ എന്താണെന്ന് വെച്ചാൽ ശരണം വിളിക്കുകയാണ്. കലികാലത്ത് ഏറ്റവും പ്രാധാന്യം നമുക്ക് നാമജപത്തിനാണ്, അതായത് ശരണം വിളിക്കാൻ. നിങ്ങളുടെ ഓരോരുത്തരുടെയും ശരണം വിളി അത്രത്തോളം ശക്തിയാർജിക്കാണ് ഭഗവാനോട്. അന്നേരം അവിടെ എത്തിപ്പെടുന്ന എല്ലാ ദുഃഖിതർക്കും ആ ഭഗവാൻ അനുഗ്രഹം കൊണ്ട് ആ ദുഃഖാവസ്ഥ എല്ലാം മാറി, ആ കഷ്ടമൊക്കെ മാറി നല്ലത് വരും ഭഗവാന്റെ അനുഗ്രഹം കൊണ്ട്. നിങ്ങൾ ഓരോരുത്തരും നമ്മൾ അയ്യപ്പനെ പൂജിക്കുകയാണ്. നമ്മൾ 41 ദിവസം വ്രതം എടുത്ത് തന്നെ വേണം ശബരിമലയിൽ എത്താൻ. എനിക്ക് അതൊരു കാര്യമാണ് പറയാനുള്ളത്. ഇപ്പൊ സ്വാമിയുടെ അനുഗ്രഹം ഉണ്ടാവുകയും പ്രാർത്ഥിച്ചു കൊടുക്കുന്നു. സ്വാമിയേ ശരണമയ്യപ്പ. சுவாமி வந்து மலையாளத்தில் தெரியும். நிறைய விஷயம் சொன்னாரு. ஆனால் முக்கியமாக வந்துட்டு அவரோட குழந்தை வந்து ஐயப்பனோட மகிழ்வுன்றது இப்படின்னு உண்மையாக நடந்துச்சு. சுவாமி அவரோட காலகட்டத்தில் போன ஆண்டு மலையில் இருக்கும்போது அந்த ஒரு பக்தரை வந்து கேட்டு இது நடந்த உண்மையான ஒரு விஷயம். 3 மாதம் கழிச்சு அவர் மாத பூஜைக்கு வந்து சுவாமி கிட்ட வந்து என் குழந்தை பேசுது அப்படின்னு தெரிந்தது. சுவாமி என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, ஐயப்பனோட விரதத்தை 41 நாள் முறையாக கடைபிடிச்சு உண்மையாக அவர் வேற எதுவுமே இல்லை, சேவை சரண விழிக்கணுன்றார். சுவாமியே சரணம் ஐயப்பா. அவரோட வந்து அந்த சரண கோஷத்தோட அதை வந்து தலைவர் சொன்னார், 1 வருஷம் சாமியிலே இருந்து 365 நாள் அங்கேயே இருந்து நீங்கள் பூஜை செஞ்சு உங்களெல்லாம் நம்ம பார்க்குறதே பெரிய பொருள். அதே நேரத்தில் இந்த கோயில் மகாபலி பூஜைக்கு வந்து அதுக்கு தலைவர் அவர்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அவருக்கு நன்றி சொல்ல கடந்திருக்கேன். அவர் பார்த்தோன்னா அந்த ஐயப்ப வழிபாடு வந்து ஒரு யுவராஜ் தலைவர் வந்து பல வருஷமாக எனக்கு தெரியும். ஆனால் இந்த கோயிலை வந்து மிக சிறப்பாக நடத்துகிறாங்கன்னா அவரால் தலைவர் தான். அவருக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்தா பல போராட்டம் ஒன்றும் போராட்டம் இருக்கு. ஆனால் வந்துட்டு நல்லபடியாக சாமிக்காரெல்லாம் நல்லபடியாக நடிச்சுருக்காரு. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல வழி வந்து அவர் சொன்ன மாதிரி நம்மலாம் we are vehicles, we are only tools which we are supposed to do. வழிக்காக நம்ம வேலை செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இந்த கோயில் கமிட்டி, ஆலய கமிட்டி இது வந்து ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா இஸ் சப்போஸ் த ரோல் மாடல் டெம்பிள் ஃபார் ஆல் மலேசியன் டெம்பிள்ஸ். அவர் சொன்னப்பட்டதில் ஆக்சுவலாக வந்துட்டு பல பக்தர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு. அவருக்கு இந்த கோயில் மூலியமாக கூட வருஷத்தில் சுமார் ஒரு 40 பேர் போகிறாங்க. 40 people 400 people இல்லை ஸ்பான்சர் 30 people ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதுதான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார். அரசாங்கம் எப்படி அந்த 340 எஸ்பெஷலி இந்த வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது
அவர்கிட்ட ஒரு மனு போடுவோம். அந்த கவர்மெண்ட் லீசன் எப்படி சாதிக்க முடியும். உண்மையே சொல்றது எல்லாரும் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். எல்லாம் சாமி வரங்கள் நல்லபடியாக சேஃபாக போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். சாரி சார். ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உலகத்தில் உள்ள எல்லா குருசாமிமாரையும் கன்டாக்ட் பண்ணி இரவு பகல் கனடாவில் இரவு இருக்கும், பகல் மலேசியாவில் ஆஸ்திரேலியாவில் வேறு இருக்கும். அப்போ இப்படி செய்து கொண்டிருக்கீங்கள நம்ம உங்களுக்கெல்லாம் தெரியும், நமக்கு ஒரு ஒரு குருநாதராக இருக்கிற அரவிந்த் சுப்ரமணியன் சார். அவர் பெரிய மகான். அவர்கள் இந்திய குடியரசு விருது பெற்றவர். டாக்டர் அனலைஸ் ஆஃப் தர்மசாஸ்திரா, ஹிஸ்டோரிக்கல் அனலைஸ், தர்மசாஸ்திராவை அனலைஸ் பண்ணிட்டு அவர் நான் 20 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு. அப்போ அந்த ரீதியில் அவர் இதை லான்ச் பண்ணுறதுக்கு யாரை நாங்கள் சூஸ் பண்ணாங்க. அப்போ நீங்கள் வெப்சைட்லாம் எடுத்து பாருங்கள், யார் நல்லா மக்களுக்கு சேவை செய்கிறாங்க, மக்களுக்கு யார் இந்த இந்த ஐயப்ப விரதத்தை கொண்டு போய் யங் ஜெனரேஷன்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு நல்லொரு அதாவது கட்ஸ், உங்களுக்கு நல்ல கட்ஸாக கதைச்சி யாரை கொண்டு வருவேன். அப்படி ஒரு நிலையில தான் நான் ஒரு நாள் நான் நித்திரையில் தூங்கிட்டு இருந்து திடீரென்று ஃபேஸ்புக் தண்டபோது துராஜ் குலசாமியோட டிக்டாக் வீடியோ வந்துச்சு. அது என்னன்னு சொன்னால், ஐயப்பனை டெக்கரேட் பண்ணி ஒரு வித்தியாசமான வீடியோ விட்டுட்டாங்க. அதுக்கு நம்ம குருசாமி, நம்ம ரவி குருசாமி செக்ரட்டரிலாம் அதிக விட்டுருந்தாங்க. அப்போ ஃபைனலாக நான் ஒரு கஷ்டப்பட்டு யோசிச்சேன். ஓகே, ஐயப்பன் ஒரு பூ வச்சு பார்த்தேன், இது சரி வருமானு. அவர் சொன்னார், ஓகே சொல்லிட்டாரு, நம்ம ஜெயராஜ் குருசாமியை வச்சே ரிலீஸ் பண்ணலாம். அப்போ அவர் எப்படி தொடர்பு கொள்றான்னு பார்த்தா, வெப்சைட்டில் போய் பார்த்தேன், நம்ம செக்ரட்டரி தான் மாட்டப்பட்டார். அவருக்கு பகல், அவருக்கு எல்லாரும் நன்றி சொன்னீங்க. அவர் நான் கொடுக்காத தோச்சதே கிடையாது. அவருக்கு நான் ஒவ்வொரு நாளும் அடிப்பேன், அடிச்சு அவர் மாதிரி எனக்கு நம்ம குருநாதரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. கடைசியில் நான் இவரோட கதைச்சு நான் அங்கேருந்து வரும் பொழுது எனக்கு ஜெயராஜ் குருசாமியை யாருன்னே தெரியாது. ஆக படத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதுக்கு ரவி குருசாமி சொன்னார், ஒன்றும் யோசிக்காம வாங்க சாமி, மிச்சம் தெரிஞ்சு வச்சு பார்த்துக்கலாம். அப்ப உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த தொப்புள்கொடி உறவுகளை ஆச்சு. நான் இந்த நாட்டில் வந்து ஒரு தனி மனுஷனா ஒன்றுமே எனக்கு தெரியாது மலேசியா பற்றி. இந்த வரையும் இப்போ வரையும் ஒரு ரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணாம அவங்க தங்களோட காசு போட்டு எனக்கு ஹோட்டல்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாமே எனக்கு செய்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த மலேசியா மண்ணுக்கு எங்களோட இந்த தேவாசமோட நான் நன்றி சொல்றேன். மற்றது இந்த வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு ஒரு காணிக்கையாக கொடுத்துருக்கிறேன். எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இந்த வெப்சைட்டை ஒரு நேர் வழியில கொண்டு போய் சேர்த்துருக்கேன். 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு நான் இந்த வெப்சைட்டை நான் பே பண்ணி ஒழுங்கு பண்ணியிருக்கேன். எல்லா கோயிலும் ஒவ்வொரு கோயிலும் அதில் லிங்க் பண்ணலாம். எல்லா கோயிலும் ஒவ்வொரு கோயிலாக லிங்க் பண்ணி எல்லாரும் நீங்களே நம்ம டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணிக்கணும். நேரடியாக உங்களோட வீடியோலாம் போட்டுக்கலாம். நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அடுத்தது எல்லாருக்கும் இந்த ஐயப்பனுடைய விரதத்தில் கட்டாயம் 41 நாள் நீங்கள் கட்டாயம் பிடிங்க. இடையில இந்த டக்கர் விரதம் இதுகளெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. பகவானிட்ட போயிருக்கல, நீங்கள் 100 ரூபா காசுக்கு சாமான் வாங்கலைன்னா 100 ரூபா கொடுத்தா வாங்குங்க. அதை இடையில போய் 50 ரூபா கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. அதை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை நீங்கள் பின்பற்றுங்க. ஐயப்ப விரதத்தை சரியாக கடைப்பிடிங்க. மற்றது தவறான தகவல்களை பரப்பாதீங்க. பகவானை பற்றி தவறான தகவல்கள். ஹரிகராசனம் என்று சொன்னால் நான் ஒரு பூஜையில் போயிட்டு இருக்கிறேன். ஒரு ஐயா சொல்லிட்டு இருக்காரு, ஹரிகரா
மங்கராசனம் வந்து நித்திரைக்கு போகிற பாடல் என்று சொல்லியிருக்காரு. இது மனசுல ரொம்ப ஹேர்ட்டாக இருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த சுவாமி கனடாவில் வந்து இரவாக இருக்கு, பகலாக இருந்தால் ஸ்ரீலங்காவில் இரவாக இருக்கு. சுவாமி நித்திரைக்கு போனால் இன்னும் உலகத்துக்காக பாட்டை பாடிட்டு வந்தால் அதை இப்போ பின்பற்றி கேசுவார் பாடிட்டு வர்றாங்க. அதை மேல்சாமிக்கு தெரியும், அதுதான் உண்மை. ஆனால் அப்படியான பொய்யான தகவல்களை பரப்பாதீங்க. பொய்யா இப்போ வாழ போனீங்க, மூல மந்திரத்தை கட்டாயம் படிங்க. மூல மந்திரம் கட்டாயம் சொல்லணும். ஒரு முறை நான் கூட சொல்லியிருந்தாலும் அதையும் கூட சொல்லியிருக்கேன். ஓம் ஸ்ரீ பராய கோதுரை நம்ம கட்டாயம் சொல்லியிருக்கேன். ஓம் ஸ்ரீ பராய கோதுரை சொல்லியிருக்கேன். அது எவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அந்த மந்திரம் அவ்வளோத்துக்கு நல்லது, அவ்வளோத்துக்கு வேல்யூ. அதனால என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை விட மேல்சாந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு காலிகா பழைய பின்பற்றுங்க. விரத முறையில் கடைபிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு நன்மை, உங்களோட குடும்பங்களுக்கு நன்மை. அவராக முன்பற்றாதீங்க. சுவாமியே சரணம். சுவாமி சரணம். நேரத்தை பண்ணிட்டு நம்ம யுஎன்எஸ்எஸ் இந்த யுனைடெட் ஸ்ரீ சாஸ்தா பீடம் இந்த வெப்சைட்டை வந்துட்டு சபரிமலை மேல்சந்தி கையில் வைபி குணராஜ் அவர்கள் கையில் நம்ம எல்லாரும் யுனைடெட் ஸ்ரீ சாஸ்தா பீடம் யுஎஸ்எஸ் வெப்சைட் அதிகாரப்பூர்வமாக நமது சபரிமலை மேல்சந்தி அவர்கள் தலைமையிலும் நமது வைத்திய கமிஷனர்களும் ஈஷா ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் மத்தியவேஸ் ஐயப்ப சாமி தேவஸ்தான ஆலய தலைவர் யுவராஜா கோசாமி தலைமையிலும் அதிகாரப்பூர்வமாக வருகிறது. சாமி இந்த வெப்சைட் நம்ம ஷேர் பண்ணுவோம். சுவாமி சங்கரி ஐயப்பன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் சாமி ஷேர் பண்ணாரு. அதிலிருந்து நீங்கள் விவரங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சுவாமி நிறைய சேவை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக வந்து இப்பொழுது ஆலய சார்பாக ஒரு மரியாதை செய்கிறோம். அது முடிவு சாமியில் சாப்பிடணும். கொஞ்சம் சொல்லி பண்ணிக்கலாம். இதை சிறப்பான பணிபுரிந்து உபயோகம் நம்ம செய்து அடுத்த பதிவு செய்கிறோம். முதலாக நமக்காக அதுக்கு உதவியாக உள்ள எளிய சாமி பிரபஸ்ரீ அருண்குமார் கபூதிரி அவர்களை செய்கிறோம். சுவாமியே நம்ம ஆலயம் எப்பொழுதுமே திறக்கப்பட்டது. ஓம் சுவாமியே சுவாமியோருக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் ஓம் சுவாமியே அவருக்கு சாமிக்கு இந்த வருஷம் 18வது சபரிமலை யாத்திரை செய்கிறாரு. அவருக்கு வேலை வந்து வாழ்த்துக்கள். அவரோட ஆன்மீக பயணம், ஆன்மீக தொண்டு எங்கே நடந்து வரணும் நம்ம பிரார்த்தனை செய்வோம். சுவாமியே ஃபுல்லாக செலவு பண்ணி நம்ம கோயிலுக்கு தான் வந்தாங்க. வேறு எங்கேயும் இல்லை. நம்ம கோயிலுக்கு மத்துமலை போயிட்டு சபரிமலை போகிறாங்க. வளர்ந்தது சுவாமியே ஆன்மீக பயணம் வந்துடும். அடுத்தபடியாக சனி அவரோட பேர் போட்டேன். கடகாசன் ஸ்ரீகுமார் தேவகோர் சாமி, நந்தபாலன் சாமி சுதாகர் பவனி குணராஜ் சாமி, ரெங்கா குருசாமி அவர்களுக்கும் திரிசெல்வம் யோகேஸ்வர் ராவ், பாலன் ராஜா அவர்களுக்கும் கண்ணதாசன் குருசாமி அவர்களும் சுபாஷ் சாமி நாடெல்லாம் திகழும் வாய்வையிலே தேங்காத கொடிகளை சுற்றுமலை பண்ணி மக்கள்
சுரேஷ் அடுத்தது ராஜாஜி சுரன் திருநாவுக்கரசு சுரன் சாமி அடுத்தது ஹரிச்சந்திரன் சாமி அவர்கள் தட்டவே இல்லை சாமி தட்டவே இல்லை சீக்கிரம் பிடிக்க பிடிக்க நீங்கள் தட்டவே இல்லை
மணிகண்ட சுவாமியே ஓ மணிகண்ட சுவாமியே எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது நெய்யும் எங்கே மணக்குது எங்கே மணக்குது நெய்யும் எங்கே மணக்குது வீரமணிகள் சன்னதியில் நெய்யும் மணக்குது திருநீரும் மணக்குது பன்னீரும் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருள்
ஐயப்பன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. பள்ளிக்கட்ட சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பள்ளிக்கட்ட சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பகவான பார்த்து விட்டா பாவம் பறக்குது, பகவான பார்த்து விட்டா பாவம் பறக்குது. 18ஆம் படி தொட்டா வாழ்வும் இனிக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி தொந்தக்க தோம் தோம் ஐயப்பன் தந்தக்க தோம் தோம், சாமி தொந்தக்க தோம் தோம் ஐயப்பன் தந்தக்க தோம் தோம். பேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது, அயன் பேரழகை காண உள்ளும் ஆசை கொள்ளுது. பேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது, அயன் பேரழகை காண உள்ளும் ஆசை கொள்ளுது. காட்டுக்குள்ளே சரண கோஷம் வாணி பிளக்குது. சுவாமியே சரணமையப்பா, காட்டுக்குள்ளே சரண கோஷம் வாணி பிளக்குது. வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டி இருக்குது, வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டி இருக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. உங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் கொடுக்கிறார். உங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் கொடுக்கிறார். நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான், நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான். பூங்கார நாதத்திலே எழுந்து வருகிறான். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா. சுவாமியே சரணமையப்போ, இருமுடி பிரியனே சரணமையப்போ, எங்கள் குலதெய்வமே சரணமையப்போ. சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலை காடு தேடி கட்டுமுடி 2 கட்டி காந்தமலை ஜோதி காண சபரிமலை பயணந்தானப்பா, சாமி வழி துணையா வந்து சேரப்பா. சபரிமலை பயணந்தானப்பா, சாமி வழி துணையா வந்து சேரப்பா. குருசாமி கால தொட்டு கூடி ஒரு சரணமிட்டு புலியேறும் பொன நினைச்சு புல்லரிக்க சரணமிட்டு காந்த
காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா. காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா. சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா, சபரிமலை காடு தேடி வந்தோமப்பா ஐயப்பா. கார்த்திகையில் மாலையிட்டு வந்தோமப்பா ஐயப்பா, கனிவாக விரதம் வச்சு வரோமப்பா ஐயப்பா. மணிமணியா மாலையிட்டு வந்தோமப்பா ஐயப்பா, மார்கழியில் பூச வச்சு வரோமப்பா ஐயப்பா. சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா. சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா. குருசாமி சொன்னபடி வந்தோமப்பா ஐயப்பா, கூடி நல்ல விரதம் வச்சு வரோமப்பா ஐயப்பா. கருப்பசாமி பொண்ண நினைச்சு வந்தோமப்பா ஐயப்பா, காலமால பூச வச்சு வரோமப்பா ஐயப்பா. காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா. காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா. சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா, சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா. கருப்பு பச்சை ஆடை கட்டி